இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழைப்பட வெளியீட்டை தொடர்ந்து உண்மை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் கல்லறைகள் தற்போது கவனம் ஈர்த்து வருகின்றன. வாழைத்தார் ஏற்றி செல்லும் லாரி கவிழ்ந்து அதன் மேல் பயணம் செய்த 19 பேர் உயிரிழந்த சம்பவத்தை வைத்து உருவானதுதான் வாழை திரைப்படம். தூத்துக்குடி மாவட்டத்தில் புளியங்குளம் மற்றும் நாட்டார்குளத்தை சேர்ந்தவர்கள் வாழைத்தார் சுமக்க சென்று வீடு திரும்புகையில் விபத்து நடைபெற்றது. இதில் இயக்குனர் மாரி செல்வராஜின் அக்காவும் உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் அப்பகுதியினர் வாழைத்தார் சுமக்கும் வழிகளையும் அந்த சம்பவத்தால் தான் பாதிக்கப்பட்டது குறித்தும் யதார்த்தமாக படமாக்கியுள்ளார் மாரி செல்வராஜ். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் புளியங்குளத்தை சேர்ந்த 15 பேரின் கல்லறைகள் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் சாலையில் புளியங்குளம் விளக்கு எனும் பகுதியில் அமைந்துள்ளன. வாழை படத்தின் வெளியீட்டை தொடர்ந்து அப்பகுதி வழியாக செல்பவர்கள் கல்லறைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி செல்கின்றனர். இதில் மாரி செல்வராஜின் அக்கா உச்சினி மாகாளி கல்லறை கவனம் ஈர்த்துள்ளது. அதேபோல் விபத்தில் சிக்கி 3 உயிர்களை காத்துவிட்டு தனது உயிரை விட்ட லட்சுமணன் எனும் சிறுவனின் கல்லறையும் பேசு பொருளாக மாறியுள்ளது. மிகவும் இளம் வயதுடையவர்களே அன்றைய தின விபத்தில் உயிரிழந்தனர். குறிப்பாக பெரும்பாலானோர் 16 முதல் 25 வயது ஆனவர்கள்தான். ஒரு சிலர் மட்டுமே 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே திருநெல்வேலி டு திருச்செந்தூர் சாலையில் செல்பவர்களில் வாழைப்படம் பார்த்த பலரும் உயிரிழந்தவர்களின் கல்லறைகளுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கின்றனர்.